ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் இல்ல செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு எப்பவுமே அதாவது அடிக்கடி தேவைப்படும் அப்படின்னும்போது, பழைய டாக்குமெண்ட்ல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதுக்காக ஒரு தனி டெம்ப்ளேட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலா நமக்கு தேவையான அந்த இன்ஃபர்மேஷன் எப்பெல்லாம் நமக்கு தேவையோ எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை எம்எஸ் வேர்டுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதுதான் இன்சர்ட் டேப்ல இருக்கக்கூடிய குயிக் பார்ட்ஸ். ஸோ நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவையோ அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஹோல் கான்டென்ட்டும் தேவை. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். குயிக் பார்ட்ஸோடைய கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா கீழே சேவ் செலெக்ஷன் டு குயிக் பார்ட் கேலரி. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ண போகிற இந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு நேம். ஸோ நான் இப்போதைக்கு சாம்பிள் அப்படின்னு கொடுத்துட்டு வேற எதையும் சேஞ்ச் பண்ணல. கேட்டகரி வேணா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நான் ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் என் கொடுத்து ஒரு புது டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கப்புறம் எனக்கு சேம் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். அதே இன்சர்ட்ல குயிக் பார்ட்ஸில் போய் பார்த்தோம்னா ஜென்ரல் அப்படிங்கிற கேட்டகரியில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா நாம ஆட் பண்ண ஸ்டோர் பண்ண சாம்பிள் அப்படிங்கிற குயிக் பார்ட்ஸும் இருக்கு. ஒரே கிளிக்ல அந்த இன்ஃபர்மேஷனை அழகாக நம்ம கொண்டு வந்துட முடியும். எந்த ஃபார்மேட்டிங் லாஸ் இல்லாமல் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் கொண்டு வர முடியும். இது சின்ன இன்ஃபர்மேஷன் கிடையாது. அது எவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் கொண்டு வர முடியும். அண்ட் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வேண்டாம் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க, ஆர்கனைஸ் அண்ட் டெலிட் குள்ள போங்க. இந்த ஆர்கனைசர்ல இருந்து கம்ப்ளீட்டா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குயிக் பார்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அதாவது அடிக்கடி தேவைப்படக்கூடிய இல்லை டக்குன்னு வேகமாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.